right? The next model, it is called 2-2 model. This model is very familiar in the sense often will be quoted in your examination, so kindly make it as an important symbol. This is called type 4, right? 2-2 model. So look here, this is the 2. So how we can call this is the 2-2 model? It seems something different. இதை பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த TOO ஃபஸ்ட்டு 2ல் 2 O வரணும், செகண்ட் 2ல் 1 O வரணும். 2 O வரக்கூடிய 2, this is adjective. The tea is too hot அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ this 2 is called adjective. This 2, the single O is called preposition in order to connect the sentence. Preposition used in order to connect the sentence. So 2-2 model அப்படின்றத kindly differentiate. இந்த 2-2 மாடல் இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ்க்கு இதே மாதிரி உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில், தட் மீன்ஸ் கிராமர் நோட்டில் கரெக்டாக இந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கோங்க. காலம் பிரிச்சுக்கிட்டு சிம்பிள் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் 2-2, காம்ப்ளெக்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் ஸோ டாட்டர் லைன் தட். டாட்டர் லைன்னா சென்டென்ஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கேன். cannot or could not காம்ப்ளெக்ஸ்க்கானது cannot or could not. Then the compound sentence very and so, can or could not, that means cannot or could not, right? எந்த சென்டென்ஸ் வந்தால் சார் how can we identify the given sentence can be used in 2-2 model அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொடுத்துருக்கிற இந்த மாடல் எதை வச்சு நம்ம 2-2 மாடல் சொல்லலான்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது சென்டென்ஸில் cannot or could not அப்படின்ற ஒரு வேர்டு வந்தால் we can use this 2-2 அப்படின்னு அர்த்தம். சரியா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிற ரெண்டு சென்டென்ஸில் ரெண்டாவது சென்டென்ஸ் cannot or could not அப்படின்ற வார்த்தைகள் வந்தால் we can use this structure 2-2 structure. அதனால் இந்த 2-2 ஸ்ட்ரக்சரை கரெக்டாக மீன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ரைட். சிம்பிள் சென்டென்ஸ் we can use the simple conjunction 2-2. In order to make the complex sentence we can use so that cannot or could not அப்படின்றத யூஸ் பண்ணணும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு வெரி அண்டு ஸோ cannot or could not அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா, ரைட். Let's see the examples of this exercise. Look here, the first exercise, I mean the example 1. He is very weak. The first sentence, he is very weak. He cannot run fast. எப்படி அவன் வீக்காக இருக்கான், எது வரலாம், அவன் ஓட முடியாத அளவுக்கு வீக்காக இருக்கான். அப்போ he is too weak to run தானே. அப்போ we have to use the simple sentence. How can we say he is too weak? ஸோ இந்த வெரியே எடுத்துடணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேக் திஸ், ரிமூவ் திஸ் வெரி, ஆட் திஸ் டு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, வெரி அப்படின்றதும் அட்ஜெக்டிவ் தான், டு அப்படின்றதும் அட்ஜெக்டிவ் தான். ஸோ எப்படி ஒரு வரைக்குள்ளே ரெண்டு கத்தி இருக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்குள்ளே அடுத்தடுத்து ரெண்டு அட்ஜெக்டிவ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வெரி அப்படின்ற அட்ஜெக்டிவை எடுத்துகிட்டு டு அப்படின்ற அட்ஜெக்டிவை நம்ம ஆட் பண்ணோம். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். வெரி அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும், cannot or could not அப்படின்ற வார்த்தை செகண்ட் சென்டென்ஸ்லேயும் வந்தால் we can use 2-2 மாடல். ஓகே, டைப் 4.
ஸோ ஹீ இஸ் டூ வீக் டு ரன் ஃபாஸ்ட். ஓட முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், பலகீனமாக இருக்கான். தென் திஸ் இஸ் த சிம்பிள் சென்டென்ஸ். ஹவு கேன் வி மேக் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? He is so weak that he cannot run fast. He is so weak that he cannot run fast. So he is so weak that he cannot run fast. So we can use that cannot, the complex conjunction. Then the compound sentence, he is very weak and so he cannot run fast. He is very weak and so cannot run fast. பாருங்கள், he is very அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இங்கே ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் we can use very. இந்த இடத்துல to அப்படின்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். to, so, very மூணுலேயுமே அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். and so is the conjunction of the compound sentence. and so அப்படின்றது compound sentenceக்கான conjunction. okay, so the next sentence we can read. example 2, the box was very big, he could not lift it. the box ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அவனால் தூக்க முடியாத அளவுக்கு அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? சிம்பிள் சென்டென்ஸ், the box was too big for him. யாருக்கு? அவனுக்கு. எப்படி? தூக்க முடியாத அளவுக்கு, டூ லிஃப்ட் அப்படின்றத எழுதணும். த பாக்ஸ் வாஸ் வெரி அப்படின்றத எடுத்து டூ சேர்த்துக்கணும். பிக் ஃபார் ஹிம் ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு, ஏன்னா அப்போ தானே சென்டென்ஸ் வந்து சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றணும். ஃபார் ஹிம், ஹீன்றது என்னவாக மாறும்? ஹிம்மாக மாறிடும். டு லிஃப்ட். தென் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், த பாக்ஸ் வாஸ் ஸோ பிக் தட் he could not lift. So as usual you can use the conjunction so that dotted line could not. Compound sentence, the box was very big and so he could not lift. புரியுதா எப்படி வந்து கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது? ஓகே, the lady was ill, she could not go to office. Sita was very short tempered, she could not tolerate anything. The roof is very high, Raju cannot touch it. The nut is hard, I cannot break it. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இதில் வந்து வரல சார், த நட் இஸ் ஹார்ட் அப்படின்றதில் நம்ம வெரி அப்படின்ற வார்த்தை வரல சார், ஏன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அட்ஜெக்டிவ் அப்படின்ற ஹார்டுன்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? அப்போ அது இல்லாமல் கெனாட் அப்படின்ற வார்த்தை ரெண்டாவது சென்டென்ஸில் வந்திருக்கு. ஸோ வி கேன் யூஸ் திஸ் to மாடல். த டைகர் இஸ் ஃபெரோசியஸ், ஃபெரோசியஸ் இஸ் த அட்ஜெக்டிவ். we cannot. அப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் இந்த செகண்ட் சென்டென்ஸ் வில் பி பிளேஸ்ட் ஆன் could not, then could not, then cannot. So look here, the another sentence can be used here. If the sentence is negative, I mean the past tense, present tense வந்தால் cannot அப்படின்றது யூஸ் பண்ணிக்கோங்க, past tense வந்தால் could not அப்படின்றது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இடத்துல temperedனு வந்திருக்கு. ஸோ the tempered is the past tense. ஸோ this past tense, அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்? could notனு யூஸ் பண்ணணும். அப்போ past tense கொடுத்துருக்காங்களா? cannot அப்படின்றது present tense, canன்றது present tense தானே. can is the past tense for could. okay, so you can identify this one also. So once again I read the conjunctions. Simple sentence to model, complex so that cannot or could not. If the sentence is present tense we can use can. If the sentence is the past tense, how can you identify? கொடுத்துருக்கிற verb ப்ரெசண்ட்டில் இருக்கா பாஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரெசண்ட்டில் இருந்தால் கேன் யூஸ் பண்ணிக்கோ, பாஸ்ட்டில் இருந்தால் குட் யூஸ் பண்ணிக்கோ. தென் த காம்பவுண்ட் கன்ஜங்ஷன் வெரி அண்ட் ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபார் த ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் கேன் அண்ட் த யூஸ்
could for the past tense.